நான் இன்னும் பார்க்கலான்னு வச்சேன். அவரோட டான்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பும் அப்படியே சூப்பரா இருந்து இப்படி இப்படி ஆடினார் பாத்தீங்களா. அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே அல்டிமேட்டா இருந்தது. சகுனிங்க வாழ்ற காலத்துல சாமர்த்தியமும் தேவை அப்படின்னு பேசுகிறார் தலைவர். கதை ஒரு ஞானி கதை சொன்னாரு. இருந்துச்சு ப்ரோக்ராம். எப்பயும் போல அனிருத் சாரோட மியூசிக்ல செம்மையா தலைவரோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல் சொல்லணும். கூட்டம் பயங்கரமான கூட்டம். இந்த எப்பவுமே அவர் கொடுக்குற ஸ்பீச் அது பாக்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, செய்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் எல்லாமே அவர் சொல்ற கருத்துக்களை பின்பற்றினாவே நம்ம லைஃப்ல நிறைய சக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்பவுமே அவர் கொடுப்பாரு. அமிதாப் பச்சன் சார் பத்தி சொல்லியிருக்கிறாரு. அவர் லைஃப்ல எப்படி இருந்து எவ்வளோ ஒரு டைம்ல கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் சறுக்கல் ஆகி அந்த கஷ்டத்துல எப்படி வந்தாரு, அதுக்கப்புறமா அவர் எப்படி முன்னேறி வந்தாரு. அது மாதிரி நம்ம எப்பயும் கஷ்டத்தை கொண்டு நம்ம பின்னோக்கி போக கூடாது. எல்லாருமே நல்லபடியா அதை ஜெயிச்செல்லணுன்ற மாதிரி நம்ம பாக்குறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஏஜ் தடை இல்லை. எல்லா டைம்ல எல்லாமே சக்சஸா சாதிக்கணுன்ற மாதிரி நமக்குள்ளே நம்மளோட இதை குறைச்சிக்காம நம்மளும் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அனிருத்தோட சிங்கிங் ஆல் வாஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு சார். எப்போதும் போல எல்லா ஆடியோ லான்ச் மாதிரி இதையும் சூப்பரா இருந்துச்சு. எப்போதும் போல அனல் பறக்க இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்ல இதுல 2-3 கதை சொன்னாரு. எல்லாமே எப்போதும் போல நல்லா இருந்துச்சு. அபிராமி இவங்க எல்லாம் தானே எல்லாரும் தலைவரை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாரும் தலைவரோட ஃபேன் ஆயிட்டேன்னு. அபிராமி கமலோட ஃபேன் நானு. ஆனா இப்ப இதை ஷேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன் நானு. தலைவருக்கு ஃபேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போது. ரொம்ப அருமையா இருந்ததுண்ணா. தலைவர் வேற மாதிரி பண்ணிருக்கா போல. ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணா. அப்படியே நம்ம எப்போ பழையசுல எப்படி பார்த்தோமோ அதே போல இப்பயும் அதே போலதான் இருக்காரு. ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தலைவரை. நான் இன்னும் பார்க்கலான்னு வச்சேன். அவரோட டான்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பும் அப்படியே சூப்பரா இருந்து இப்படி இப்படி ஆடினார் பாத்தீங்களா. அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே அல்டிமேட்டா இருந்ததுண்ணா. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் லைவா பாக்குறேன். முன்னாடி நிறைய டைம் உள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியல. ஆனா இந்த இதுல ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா இருந்தது. போலீஸ் பாதுகாப்போட சொல்லி நம்ம ஆடியன்ஸோட ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஸோ வேட்டையன் எந்த அளவுக்கு வருன்றது இதுலேயே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல தலைவரோட ஸ்பீச் எக்ஸலண்ட்டு. நிறைய விஷயங்கள் இதில் டைரக்டர் பற்றியும் டெக்னீஷியன் மியூசிக் டைரக்டர் பற்றியும் நிறைய விஷயங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு எல்லாமே சௌந்தர்யா மேடமோட இன்ஃப்ளூயன்ஸு இது எல்லாத்துக்கும் விட இந்த படத்துக்கு முக்கியமான தூண்டுதல் காரணமான சூர்யா அவரை தான் பேசக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில பார்க்குறேன். காரணம் என்னன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தால் கூட அந்த ஒரு ஆக்டரை முன்னிறுத்தி இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையை ஞானவேலு சாருக்கு இதில் ஒரு மாபெரும் சக்தியான ஒரு வெற்றி என்று சொல்லி ரஜினி ஃபேன் ஆகி என் பேர் மன்னன். ரஜினியோட தீவிர ஃபேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த ஃபேன் கிளப்ல இருக்கேன். தேங்க்யூ. அனியோட ராக் ஸ்டார் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. திருப்பியும் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் ட்ரைலர் பாத்தீங்களா? ட்ரைலர் அக்டோபர் 10 எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. செம்மையா இருக்கு. தலைவர் உள்ள என்ட்ரி ஆசன் எப்படி பயங்கரமா இருக்கு. நல்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்ன எப்படி ஜெயிலர்ல கதை சொன்னாரோ அதே மாதிரி இப்பயும் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு இது. சகுனிங்க வாழ்ற காலத்துல சாமர்த்தியமும் தேவை அப்படின்னு பேசுகிறார் தலைவர். சகுனிங்க வாழ்ற காலத்துல சாமர்த்தியமும் தேவை அப்படின்னு முடிச்சுக்கிறார். கதை ஒரு ஞானி கதை சொன்னாரு. அது நான் அந்த மாதிரி தான் ஞானி மாதிரி தான் சைலண்டா இருப்பேன். நீங்க தான் என்கிட்ட இருந்து இது எடுத்துக்கணும் பவரை அப்படின்ட்டு. நாங்க வழக்கமா எதிர்பார்த்த மாதிரி தலைவரோட அந்த ஸ்பீச்சுக்காக வந்தாங்க. தலைவர் அருமையா பேசினாருங்க. நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன்ல இருந்துச்சு. அனிருத் நல்லா வைப் பண்ணாரு. நாங்க எதிர்பார்த்த மாதிரி படம் நல்லா வரும்னு எதிர்பார்த்திருக்கோம். அதே மாதிரி தலைவரும் அதே மாதிரி சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தலைவர் டான்ஸ் ஆனாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. குட்டி கதை தலைவர் டோபி கதை சொன்னாருங்க. அதை எப்பவுமே அவரை என்னைக்குமே பெருசா அவர் பேசிக்க மாட்டாரு. அவரை கீழே இருக்க மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி அழகான கதையை சொன்னாருங்க. நம்ம எதையுமே நம்ம பெருசா வெளியே செஞ்ச
நிறைய செஞ்சிருக்கோம், அதோட நல்ல விஷயம் நிறைய வெளியே இருக்குங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னாரு. நல்லா பண்ணியிருக்காரு. குட்டி கதையில சரியான கருத்து இருந்ததுங்க. அந்த காலத்துல முள்ளும் மலரும் மூணாவது ஒரு கேள்விக்குறி, அதுக்கெல்லாம் என்ன ரீசனு, அதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டு இருந்துக்கிற அப்படின்னு அருமையான கருத்துங்க. வயசுக்கு தகுந்தமான படமா இருக்கும், சமூக அக்கறையுள்ள கருத்துள்ள படமா இருக்கும். அது கண்டிப்பா தெரியுது. இவன் மாசம் இருந்துச்சு. நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம். ஸோ தலைவரை பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. லாஸ்ட் மினிட் தான் பாசஸ் கிடைச்சிச்சு. ரொம்ப ஃபன், லைக் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, மாசா இருந்துச்சு. ஆன் ஸ்டேஜ் நேர்ல கிட்ட இருந்து பார்த்தோம், லைக் ஒரு 3வது ரோல இருந்து பார்த்தோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திஸ் லைக் தி பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். ஸ்ரீலங்கால இருந்து வந்தது டோட்டலி வர்த் இட். அனிருத் அவரு டான்ஸ் பண்ணாங்க. அனிருத் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நாங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேசிட்டு போயிடுவான்னு நினைச்சோம், திருப்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அனிருத் எல்லாரோட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவர் எல்லாரையுமே ஞாபகம் வச்சிருந்து பேசினாரு. லைக் சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஃபஹத் ஃபாசில், துஷரா எல்லார் பத்தியுமே பேசினாரு. அவர் ரேஞ்சுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஞாபகம் வச்சு பேசுனதே ஒரு பெரிய விஷயம். அவர் வீடியோல மட்டும் பேசுறாரு.